கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இன்னர் கன்வர்ஷன் மிஷன் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த பகுதியில் விண்ணக திருவிழா குறித்து தியானிக்க போகிறோம். விண்ணக திருவிழா எப்படி ஆரம்பிக்கும், எப்படி இருக்கும் என்று சொல்லி தியானிக்க போகிறோம். இந்த பகுதி திருவெளிப்பாட்டிலே 5ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 14 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த திருவிழா துதியின் திருவிழாவாக நடக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய திருவிழா என்று சொல்லி பெயர் பெற்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமது இந்தியாவில் ஹரித்துவார்ங்கிற பகுதியில் நடக்கக்கூடிய கும்பமேளா திருவிழா. இந்த திருவிழாவுக்கு கூடக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர்னு பார்த்தோம்னா 5 கோடிக்கும் மேலான மக்கள். உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய திருவிழா எங்கேயுமே நடக்காது. அவ்வளவு மக்கள் கூடுகை இந்த திருவிழாவில், இந்த கும்பமேளாவில் நடக்கும். அங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா, கங்கை ஆற்றில் போய் மூழ்கி எந்திரிப்பாங்க. அதனால் அவங்களுடைய பாவங்கள் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு உலகத்தில் நிச்சயமற்ற மீட்பை, வீணான ஒன்றை தேடி போகிறது எல்லா இடங்களையும் உலகம் முழுவதுமாகவே இருக்கிறது. இதை நம்ம கண்கூட பார்க்கிறோம். ஆனால் தம் சொந்த இரத்தத்தை, தம் சொந்த ஜீவனை, உயிரை கொடுத்து உண்மையான அன்பை நிச்சயமான மீட்பிற்காக நமக்கு கொடுத்த ஆண்டவரை நாம் துதிக்கிறோம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பேறு என்று சொல்லி பார்க்கலாம். அப்படி மீட்கப்பட்ட மக்கள் கூட்டம் பூமியில் நடக்கும் திருவிழாவை விட பல மடங்காக, எண்ண இயலாத அளவாக தொடர்ந்து மீட்பின் திருவிழாவாக விண்ணகத்தில் நடக்கப் போகிறது. அப்போது இதை காணுவதற்காகத்தான் ஆண்டவரும் காத்திருக்கிறார். இதை பார்த்தோம்னா எசாயால 53ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனங்களில் நாம் அந்த வசனங்களை படிக்கலாம். விண்ணகத்தில் நமக்கு பசி இருக்காது, பாடுகள் இல்லை, சோர்வு இல்லை. இங்கே நாம் பார்க்கிற, அனுபவிக்கிற எந்த போராட்டங்களும் அங்கே இல்லை. அப்போது அந்த விண்ணகத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவரோடு மகிழ்ந்திருந்து அவரை போற்றி துதிப்பது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பேராக, மகிழ்ச்சியாக, உல கிளர்ச்சியாக அது இருக்க போகுது. இந்த அடுத்த 2 வசனங்கள் 11-12 வசனங்களை பார்க்கும்போது, ஆராதித்து பாடிக்கொண்டிருக்கும் எண்ணிக்கைக்கு அடங்காத கோடிக்கணக்கான வான தூதர்களை யோவான் பார்க்கிறார். இவர்களோடு இணைந்துதான் நாமும் இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டு ஆண்டவரை பாடி புகழ்ந்து விண்ணகத்தை நாம் மகிழ்ச்சியோடு நாம் இருக்க போகிறோம். இதையே பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தன் கடிதத்தில் பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் குறிப்பிடுறார். அதாவது நாம் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அரச குருக்களாக, ஆளுகை செய்கிறவர்களாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி சொல்றார். அந்த வசனத்தை இந்த இடத்துல நான் போடுறேன், பாருங்க. ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் ஆராதிக்க முடியாமல், துதிக்க மனசில்லாமல் இருந்தால் விண்ணரசை குறித்த எந்த எதிர்நோக்கும் நமக்கு அவசியப்படாது. ஆராதிக்க தெரியல, துதிக்க தெரியல, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அது பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நாம் விண்ணரசை குறித்த எதிர்நோக்கு நமக்கு அவசியமே இல்லாமல் போயிடும். துதிக்க தெரியாமல், துதிக்க முடியாமல் பெரிய சுமையா நினைப்பவர்களுக்கு விண்ணரசில் இடமே இல்லை என்று சொல்லி நிச்சயமாக நம்ம சொல்லலாம். 13-14 வசனங்களில் பார்க்கும்போது பல உலகங்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் மண்ணுலகம், விண்ணுலகம், கடல், கீழுலகம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த கீழுலகம் எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது வெளிப்படுத்தப்படாதது ஆண்டவருடைய காரியம். அது நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக பார்க்கும்போது, யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் 17ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தோம்னா, முதல் 3 வசனங்கள் ஆண்டவரை துதிப்பதை குறித்து ஆண்டவரை பேசியிருக்கிறார். ஏன் துதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசியிருக்கிறார். இப்போ அதை நாம் படித்து பார்க்கலாம். ஆண்டவருடைய படைப்புகள் அனைத்தும் ஆண்டவரை துதிப்பதை 4 நற்செய்தி நூல்களையும் பல இடங்களில் பார்க்கலாம். அதில் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் 14-16 வசனம் வரைக்கும் படிக்கும்போது அந்த துதிப்பதை குறித்து போடப்பட்டிருக்குது. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 37-40 வசனம் வரைக்கும் படிக்கும்போது அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி நற்செய்தி நூல்கள் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம படித்தோம்னா நமக்கு தெரியும்.
அப்போ இதை நமக்கு எதுக்கு சொல்லி இருக்கிறார் அப்படி சொல்லி பார்க்கும்போது, நாம் ஆண்டவரை துதிப்பதற்காக, ஆண்டவரோடு மகிழ்ந்திருப்பதற்காக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நாம் துதிக்கவில்லைன்னா உயிரற்ற கற்கள் துதிக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த நிலைமை நமக்கு தேவையா? கொஞ்சம் யோசிக்கணும். நாம் முழு இருதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு தேவை. ஏனோ தானோ என்று எப்படியோ ஏதோ கடமைக்கு நாம் துதித்து போனோம்னா அது ஆண்டவருக்கு சேராது, ஆண்டவருக்கு போய் சேராது. அதனால முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் மகிழ்வார். அவர் நமக்கு கொடுத்த நல்ல கொடைகளை பெற்றுக்கொண்டு நாம் அவரை ஆராதிப்போம். ஆமேன்.